ரெண்டாவது ஜல்லிக்கட்டில் வந்து எல்லா மாட்டுக்கும் வேகமாக வாசிக்கணும்ன்றதுங்க. நான் தப்பு சொல்ல, வேகமாக வாசிக்கலாம்னு சொன்னால் அந்த ஊர் மாட்டுக்காரங்க பேரை வாசிக்கணும், முக்கியம் அது. ஏன்னா மாட்டுக்கார பேரை சொன்னால் மட்டும்தான் அவர் அங்கே கயிறு போட ரெடியாக இருப்பார். அதுதான் நியாயம். இவங்க என்ன செய்கிறாங்க, அந்த ஊர் அமைச்சர், அந்த ஊர் சேர்மன், அந்த ஊர் மாவட்ட கவுன்சிலரு, அந்த ஊர் வார்டு கவுன்சிலரோட அப்போ இந்த 18 வரையும் நான் வாசிக்கிறதுக்குள்ள என்ன மாடு நான் எப்படி தான் வாசிக்க முடியும்னு சொல்லுங்கள். இதில் அவன் ஹேண்ட் ரைட்டிங் வேறு இருக்குது, அவன் ஸ்டைலில் எழுதியிருப்பாங்க. இது நம்மளுக்கு அவ்வளோ புரியாமலாம் இருக்கும் சமயத்தில். அப்புறம் எல்லோரும் பரிசு வேணும்னு கேட்பாங்க. அந்த ஊரில் மொத்தமே 5 சைக்கிள் 5 பீரோதே இருக்கும், இல்லை 10 சைக்கிள் 10 பீரோதே இருக்கும். அது என்ன செய்யணும், விழாக்குள்ளே என்ன செய்வாங்கன்னா அந்த ஊர் சொந்தக்காரருக்கோ சேர்மனுக்கோ இப்படி அவங்க பார்த்து செய்கிறது தானே. இப்போ ஒருத்தர் வந்து 10-20 சைக்கிள் கொடுத்துருப்பாரு, அவருக்கு இந்த பீரோ தூக்கி அவர் கொடுப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க, அடுத்த வருஷம் அவங்கள்ட்ட போய் பரிசு கேட்கணும்ல, அந்த எண்ணத்தில் அவங்க கேட்பாங்க. அது இதெல்லாம் இழுத்து போகணும். இது கூட என் தலையில் ஒரு பலி. நான் இன்னொரு விஷயம் பெருமையாக சொல்ல விரும்புகிறேன். மாடும் சூப்பர் மனுஷனும் சூப்பர்னு சொன்னது நான் தான். இன்றைக்கி எத்தனை பேர் சொல்லலாம், நானும் சொன்னேன் இவனும் சொன்னேன் மாடும் சூப்பர், மாடும் சூப்பர் மனுஷனும் சூப்பர்னு சொல்லி திருப்பூரில் 2 பேர்த்துக்கும் சைக்கிள் கொடுத்தேன் நான். ஒரு மாடு இருக்குது, அந்த மாடை ஒருத்தன் கட்டுறாப்புல கட்டி உருளுது, அப்படியே பயங்கரமாக முயற்சி பண்ணி குத்துது. அவனை குத்து அது அவ்வளோ ஸ்டைல் பண்ணுது, அம்புட்டு பண்ணுது. அதில் விலகி அந்த மாட்டை கட்டுறான். 2 பேருமே வீரன் தான். மாடு வெற்றி வெட்டது, வீரன் வெற்றி வெட்டான்னு 2 பேர்த்துக்குமே சைக்கிள் கொடுத்துருக்கேன்.